உனக்கு தேவை பவித்ரா நம்பர் அவ்வளவுதானே? பாட்டியை தவிர வேற யாருக்கு தெரியும்? இப்ப உங்ககிட்ட அவங்க அப்பா நம்பர் இருக்கும்ல, அப்போ அவர்கிட்ட பேசி நம்பர் வாங்கி இவன்கிட்ட கொடுக்க வேண்டியதானே? சம்பந்தி, இப்பதான் நானும் என் ஒய்ஃபும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சம்பந்தி, என் மருமக எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அங்க எங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அவன் தான் கொஞ்சம் கவலையா இருக்கான். ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்க பொண்ணோட அவன் பேசவே இல்லை. அதான் ஃபோன்லயாச்சும் பேசலாமான்னு கேட்டான். அதனால உங்க பொண்ணோட நம்பர் கொஞ்சம் தரீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். ஏங்க, நீங்க நம்பர்லாம் கொடுக்காதீங்க, அப்புறம் இவன் ஏதாச்சும் பேசி கெடுத்துருவா. தப்பா நினைச்சுக்காதீங்க, பவிக்கிட்ட தான் ஃபோனே கிடையாதே. ஓ அப்படியா, சரி, நான் என் பையன்கிட்ட சொல்லிக்கிறேன். பாத்தியா ராஜேந்திரா, எப்பேற்பட்ட பொண்ணை நான் உன் பையனுக்கு பார்த்துருக்கேன்னு. இந்த காலத்துல ஃபோனே இல்லாம ஒரு பொண்ணு இருக்கானா? அதை நம்ப முடியுமா? டே கார்த்தி, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன கண்மணி, அதுக்குள்ள தூங்கணும்னு சொல்றேன். சரி, நம்ம இப்ப மாடியில போய் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு வரலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், வா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம். என்னங்க திடீர்னு சொல்றீங்க? வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம போனா அப்புறம் நம்மள காணும்னு பயந்துட மாட்டாங்களா? வேற எல்லாரும் என்ன தூக்கத்தை விட்டு நம்ம ரூம்ல இருக்குமா இல்லையான்னு வந்து பார்க்க போறாங்க. அதான் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோமே, இனிமேல் வெளியே போய் என்ன பண்ண போறோம்? கார்ல ஒரு டிரைவ் போயிட்டு அப்படியே பேசிட்டு திரும்பி வரலாம். நான் ரெடி ஆயிட்டேங்க. இந்த ட்ரெஸ் ஓகே தானே? இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஏங்க, எதுக்குங்க இவ்வளவு ஸ்பீடா ஓட்டுறீங்க? வண்டி ஓடுதா இல்ல பறக்குதானே தெரியல. இந்த ரோட்ல ஸ்பீடா ஓட்டலாம், இந்த ரோட்டுக்கு மரியாதையே கிடையாது. அப்படியா? என்ன ரோடு இது? இது ஈசிஆர் ரோடு. என்னங்க, இந்த ரோடு பாட்டு போயிட்டே இருக்கு, நீங்க பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? நாம இந்த கடலையும் இயற்கையும் ரசிச்சுட்டே போலாம். ஆனா இந்த இருட்டுல ரசிக்க முடியாதுங்க. கொஞ்சம் இரு, சிட்டி அவுட்டர் வந்துடும், அதுக்கப்புறம் நீ மேலே ஏறி நின்றுட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்பயாச்சும் சொல்லுங்க, எங்க போறோம்? கண்மணி அன்பு செல்வனா? இல்ல இல்ல, வெண்ணிலா அன்பு செல்வன். இப்பதான் நல்லா இருக்கு.